இந்த நடு ராத்திரியில மாசமா இருக்க என்ன வெளியே அனுப்புறாரு. இவருக்கு எப்படி மனசு வந்தது? நான் போறேனாலும் போன்னு சொல்றாரு. அப்ப நாங்க இருந்திருந்தா கூட எந்த மரியாதையும் எனக்குன்னு கிடையாது. அப்படிதான்ல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் அடக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுப்பட்டு போகணும். அவளுக்கு பிடிச்சதை எதையுமே செய்யக்கூடாது. அப்படித்தான்ல இந்த உலகம் இருக்கு. அப்படிதான் எங்க வீட்டுல இருக்கவங்களும் இருக்காங்க. என்னாலலாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். எந்த மனுஷனே என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரோ அவரே ஒரு நாள் என்னை வீட்டுக்கு வான்னு சொல்ற அளவுக்கு நான் நடந்துப்பேன். கண்டிப்பா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, நடத்துவேன். ரொம்ப நேரமாக நடந்து நடந்து காலெலாம் வலிக்குது. அங்கேயாவது போய் உட்காரோம். இந்த நடு ராத்திரி என்ன பண்றது எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கையில கொஞ்சம் காசு தான் இருந்தது. அதுவும் அவருக்கு தெரியாம சேர்த்து வச்ச காசு. இதை வச்சுதான் நான் இனி ஏதாவது பண்ணணும். சரி, முதல்ல தங்கறதுக்கு ஏதாவது இடத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு கொஞ்ச நேரம் உட்காரணும். அத்தை கூட நினச்சிருப்பாங்க துளசி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலைன்னு. ஆனால் அதுக்கு முழு காரணமும் அவங்க பையன் தானே. எவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணிட்டோம். பட் பஸ்ஸை இன்னுமே காணுமே. நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? கால்லாம் வலிக்குது. சரி, இங்கே போய் உட்காருவோம். ஐயோ, இங்க இருக்கிறது வானு மாதிரி இருக்கு. யார் இவ? இவளை எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் துளசி. துளசி, பசாம பார்த்து பார்க்காத மாதிரி திரும்பிடுவோம். ஏன் நம்மளை பார்த்துட்டு திரும்பிக்கிட்டா? துளசி, துளசி. ஐயோ, கூப்பிட்றாளே. துளசி, நான் உன்னை பார்த்துட்டேன், திரும்ப துளசி. கண்ணில் படாம போயிடலாம் நினைச்சேன், பார்த்துட்டாளே. துளசி, உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் பானு. அது வந்து பானு நீயா? நான் யாரோன்னு நினச்சேன். நீ போய் சொல்கிற துளசி. நீ என்னை பார்த்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் என்னை பார்த்து ஓடுற? என்ன ஆச்சு உனக்கு? ஆமாம், என்ன நீ இந்த நேரத்தில் பெட்டியும் கையுமா வந்திருக்க? எங்கே போகிற? ஊருக்கு இது போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. துளசி, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இந்த நேரத்தில் நீ பெட்டியோட வந்தீங்கன்னா சம்திங் ராங். என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். என் கூட வா. அது வந்து இட்ஸ் ஓகே துளசி, நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என் கூட வரியா? என்ன சொல்கிற? ஹாஸ்டலில் நீ தங்கியிருக்க? ஏன் நீ உங்கள் வீட்டில் இல்லையா? அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாண்டிய, வா. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா நான் உன் கூட வந்தா? யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டா? ஏ வாமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல. சரி பானு, வரேன். காம் சீக்கிரமாக போகலன்னா ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பஸ்ஸு வர மாதிரி தெரியல. வா, வேகமாக போனால் நடந்து சீக்கிரமாக போயிடலாம். ஆ சரி பானு, என்ன ஃபாலோ பண்ணி வா. ஆ சரி, வரேன். ஏ வா, நின்றுட்டே இருக்காத. ஆ வரேன் பானு, வரேன். என்னது இது? இந்த பாப்பா இவ்வளோ லேட்டா வருது. உள்ள அலோவ் பண்ணவே மாட்டேன், என்ன சொன்னாலும் சரி. துளசி, கொஞ்சம் சீக்கிரமா வா. டோர் க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது என்ன வேற யாரோ கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு? இதுக்கு மட்டும் தான் நீங்க பர்மிஷன் இருக்கு. வெளியே ஆளுங்களா தங்க வைக்க கூடாதுன்னு சொன்னா யாரும் கேட்கறதே இல்ல. வரட்டும் பாத்துக்கிறேன். துளசி, இங்க இருக்கல, இதான் என்னோட ஹாஸ்டல். ஆ சரி பானு, நீ முன்னாடி போ, நான் வரேன். ஆ ஓகே. என்னம்மா இவ்வளோ லேட்டு? இல்லை தாத்தா, பஸ் வர லேட் ஆயிடுச்சு, நடந்தே வந்தேன் அவ்வளோ தூரம். சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இந்த ஒன் டைம் மட்டும் உள்ள விடுங்க. நீ சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டேமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது, நீ உள்ள போக கூடாது. ப்ளீஸ் தாத்தா, இந்த ஒன் டைம் அலோவ் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டும் இங்கே ஸ்டே பண்ணுறதா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கமிஷன் கூட கிடைக்கும். நம்ம சொல்ற கமிஷனா? இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை வந்து நான் உங்களுக்கு தரேன். ப்ளீஸ் அந்த பொண்ணை அலோவ் பண்ணுங்க. ஏமா நீ சொன்னா கேட்க மாட்டேதுனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்னமா பண்றது? நோ, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ். சரி, அந்த பொண்ணை வர சொல்லு. பார்த்தாலே பாவமா இருக்கு. என்ன பிரச்சனையோ ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணாட்டு இருக்கு. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல. நானே இன்னும் எதுவும் கேட்கல, என்னோட ஃப்ரெண்ட் தான். ப்ளீஸ் விடுங்க தாத்தா. சரி, வர சொல்லுமா அந்த பொண்ணை. ஏய் துளசி, இங்கே வாடா. ஆ சரி பானு. அண்ணா வணக்கண்ணா, என் பேர் துளசி. ஓ, சொல்லுச்சுமா அந்த பொண்ணு. என்னம்மா கல்யாணம் ஆன பொண்ணுமா இருக்க, நடுராத்திரி பொட்டியும் படிக்காம வந்துக்க, என்னம்மா பிரச்சனை? அண்ணா, அது வந்து என் புருஷனுக்கு எனக்கும் சண்டை வந்துடுச்சு.
அதில் அவர் வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாரு. நான் வேற வழி இல்லாமல் வந்துட்டேனா. இந்த நேரத்தில் எனக்கு எங்கே போகிறதுனே தெரில. இவன் என் ஃப்ரெண்டு தான். பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தா. அப்புறம் பேசி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தானா. அது மட்டும் இல்லை, நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன். வாட் தொழுது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? சொல்லவே இல்லை. என்னம்மா சொல்ற? மாசமா இருக்கப்பல என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்காங்கம்மா. இப்ப என்னம்மா பண்ணுவ? தங்கறதுக்கு இடம் கிடைச்சிச்சு. உனக்கு வேலை ஏதாவது இருக்கா? வேலைலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இனிமேல் தான் நான் ஏதாவது பண்ணணும். சரிம்மா, பார்த்து உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஏதோ ஒரு நல்ல முடிவா எடு. ஆ, தேங்க்ஸ்ண்ணா. தாத்தா, நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். சரிம்மா, அந்த கமிஷன் ஞாபகம் இருக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. சரி சரி, உள்ள போமா. சரிங்கண்ணா. அவசி வாடா, உள்ளே போகலாம். ம், சரி பானு. என்னங்க சொல்ல வந்தீங்க? என்னாச்சு? ஏன் கீழே போய் கொண்டிருக்கீங்க? மேலே தானே படுத்திருந்தீங்க, தூங்கலையா நீங்கள்? இல்லடி, ஒரு மாதிரி கெட்ட கனவு. அந்த தூக்கமும் போயிருச்சு. ஒரு நிமிஷம் என் முகத்தை பார்த்து பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னது இது? என்னடி? ஏன் என்னாச்சு? பனியனும் வேட்டியோட தானே படுத்திருந்தீங்க. இப்போ என்ன டிஷர்ட் பேண்ட் போட்டிருக்கீங்க? இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கானே. என்னடி நீ உளறிட்டு இருக்க? ஐயோ, உண்மையதான் சொல்கிறேன். உங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்க. ஐயோ அவந்திக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வீட்டில் இல்லவே இல்லையே. என் ரேக்ல பூரா வேட்டி பனியன் தானே இருக்கு. இது எப்படி மாறிச்சு? என்னங்க நீங்கள் விளாட்றீங்களா? நீங்கள் தான் எடுத்து போட்டுட்டு அப்படியே மறைக்கிறீங்க. போங்க, உங்களுக்கு எப்போ பாரு விளையாட்டு தான். நடு ராத்திரி உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல அவந்திக்கா, உண்மையா தான் சொல்றேன். சத்தியமா இதை நான் போடல. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் எங்கடி இந்த ட்ரெஸ் இருக்கு? எடுத்து நீங்கள் ஒளிச்சு வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியாம. நான் ஒரு டைம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணுன்னு. அதான் அப்படி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே விளையாடிட்டுருங்க, நான் போய் படுக்கிறேன். அவந்திக்கா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடி. உங்களுக்கு விளையாடுற நேரம் நீ என்ன எழுப்பி விளையாடிட்டு இருக்கீங்க. தூக்கம் வரலையா? அதானே அப்படி பண்றீங்க. ஏன் நம்பு அவந்திக்கா. எனக்கு தூக்கம் இல்லப்பா, நான் தூங்குறேன். எப்படி இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்? எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டிஷர்ட்டு பேண்ட்டு நான் போட்டதே கிடையாது. ஐயோ, என்னடா அது? ஒரே வம்பா இருக்கு. இவன் என்ன நடந்தாலும் இவ பாட்டுக்கு தூங்குறா. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஸோ கடவுளே, அம்மாட்ட எது காலையில் கேட்டு பார்ப்போம். ஒருவேளை அம்மா துணி மாற்றிருக்குமோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. ஐயோ, இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கெட்ட கனவை என் வாழ்க்கையில நான் கண்டதில்லை. என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்மளும் போய் பாடுப்போம். என்னடா அது? நம்ம அந்த அகிலனோட துணியை கிழிச்சு விட்டா அந்த அகிலன் டிஷர்ட் பேண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியலையே. அப்ப நம்ம மந்திரம் எதுவும் வேலை செய்யலையோ? எனக்கு என்னமோ இங்க ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு தான் தோணுது. இனிமே இந்த பக்கம் நம்மளால வரவே முடியாது. பேசாம நம்ம போயிடுவோம். செத்த பிறகு நம்ம பழி வாங்கி என்ன ஆக போகுது? இருக்காங்களா? அது நல்லா இருக்கட்டும். நல்லா வந்திகா. என்னதான் இருந்தாலும் நான் உன் சித்தி தானே, உன் அம்மா இல்லை இல்லையா? உன் அம்மா எடுத்தா உன் அம்மாவால் மட்டும்தான் நிரப்ப முடியும். சித்தி சித்தி தான். எப்படி இருந்தாலும் நீயும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். உன் வாழ்க்கையை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். அதுக்கான தண்டனை தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ நல்லா இருமா. உன் வயிற்றுல இருக்க குழந்தையும் நீயும் நல்லா இரு. உன் குடும்பத்தோட குழந்தை குட்டியோட நல்லா இருப்ப. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போகிறேம்மா, நான் போகிறேன். பாவம் குழந்தை அழுது அழுது சாப்பிடாமே தூங்கிட்டான். இவனை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி அடம் பிடிச்சதில்லை. என்னன்னு தெரியல, இந்த விஷயத்துக்கு அப்பா அப்பான்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவனுக்கு அப்பா தேவைன்னு மட்டும் இதுலேருந்து நல்லா தெரியுது. சந்திரகுட்டி, கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்து உன்ட்ட ஒப்படைப்பேன்டா. நானும் நிறைய வார்த்தை விட்டுட்டேன். அவர் பேரு கூட எனக்கு தெரியாது. இனி நான் எங்கே போய் தேடுவேன்னு தெரியல. கடவுள் தான் இதுக்கெல்லாம் வழி விடணும். சாப்பிடவே இல்லையே தங்கம். அம்மா உனக்காக தானடா வாழ்றேன். இந்த அளவுக்கு நீ பிடிவாதமாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவரை நிறுத்தியிருப்பேனே. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என் குழந்தைய நானே கஷ்டப்படுத்துறேனே. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவரை நான் கண்டுபிடிச்சி உன்ட்ட ஒப்படைப்பேன்டா. இது அம்மா சொல்கிறது. அம்மாவும் மேலே சத்தியம் பண்ணுறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவர் உன்கிட்ட இருப்பார். என்னாலும் சரி, அவர் கையில் கல்ல விழுந்தாவது நான் கூட்டிகிட்டு வருவேன். நீ கவலைப்படாமல் தூங்கு தங்கம். நாளைக்காச்சும் உன்னை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். என்னங்க என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க குளிச்சுட்டு. இவ்வளோ நேரமா? ஆஃபீஸ் போகணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? ரிஷு, நீயே அது அடையாளமே தெரியல. ஏங்க, எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்க. எப்படி இந்த சாரி எது? பாட்டி கொடுத்தாங்கங்க. இன்னைக்கு நம்ம கிளம்புறோம்னு சொன்னா, அதனால பாட்டி நேற்றே கொடுத்தாங்க இந்த சாரியை கட்டிக்கமான்னு. அதான் கட்டிட்டேன். நல்லா இருக்கா? ஐயோ, அழகு தேவதை.
என் தேவதையே நீதாண்டி. அவ்வளோ அழகா இருக்க. உண்மையிலுமே உனக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. பாட்டி நல்லா டேஸ்டா தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன டேஸ்ட்டு? உண்மையிலுமே உனக்குன்னு எடுத்து வச்ச saree மாதிரியே இருக்கு ரேஷு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ அழகு. வீட்டுக்கு போய் சுத்தி தான் போடணும் போலயே. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஐயோ, இந்த படவில் உன்னை பார்த்துட்டு எப்படியே சும்மா இருக்க முடியும்? ஏன் ரேஷு, நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு அப்புறமா போனா என்ன? என்னங்க, வேண்டாம். வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. கம்முன்னு இருந்துங்க, நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். ரேஷு, உண்மையிலுமே ரொம்ப 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 கியூட்டா இருக்கடி. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ம், கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அழகி 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 அழகி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, கீழே வாங்க, போய் பாட்டிட்டு சொல்லிட்டு கிளம்புவோம். ஆஃபீஸ் வேற டைம் ஆயிட்டே இருக்கு. ஹம், என்ன ரேஷு இப்படி சொல்ற? நீங்க என்ன நினைச்சாலும் இன்னைக்கு எதையும் மாத்த முடியாது. ஏன்டி ஆபீஸ் லீவ் போட முடியவே முடியாதா? லீவ் போட்டாலும் என்ன பிரயோஜனம்? ம், ஏன் ரேஷு அப்படி சொல்ற? இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ். ஸோ லீவ் போட்டு நோ யூஸ். பேசாம நம்ம ஆஃபீஸே கிளம்புவோம். ம், என்னாச்சு? முகம் அதுக்குள்ள சேட் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்லடி. சரி வா கிளம்புவோம். இல்ல இல்ல இல்ல, இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தீங்க, பீரியட்ஸ்னு முகம் மாறிடுச்சு. என்னங்க, ஏன் ஃபீல் பண்றீங்களா? இல்லடி, என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் அவங்க வேலையில அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. பாவம் இல்லை பொண்ணுங்க. அவங்க உடம்பு முடியலனா கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அவங்களுக்கான வேலை தலைக்கு மேலே இருக்கனால அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம ஓடுன்னு ஓடுறாங்க. அப்படிதானே ரெசு நீயும்? இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்த, இந்த மாதிரி சமயத்தை கூட உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியலையே. பேசாமல் நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன். என்னங்க நீங்க புதுசா பேசுறீங்க? பொண்ணுங்கன்ட்டு இருந்தா பீரியட்ஸ் ஆகிறதெல்லாம் சகஜம்தான். இது என்னமோ எனக்கு மட்டும் வர மாதிரி நீங்க பெருசா பேசுறீங்க. அதெல்லாம் இயற்கை, மாற்ற முடியாது. நம்மளும் அதோட வாழ பழகிக்கணும். ஸோ நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெயின் இல்லை. லைட்டாக உடம்பு வலிக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. மற்றபடி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சாரி பொண்டாட்டி, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்கள் சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கே இது டூ மச்சா இல்லை? ம், இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு சாதாரண விஷயம். உங்களுக்கு தான் ஏன் இப்படி தோணுதுன்னு தெரில. இல்லடி, இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நானும் நிறையா படிச்சிருக்கேன். ரொம்ப பிளட்டு போகிறதுனால அவங்களால உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிலனாலும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. சாரி பொண்டாட்டி, உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிரு. ஐயா, இப்போ என்னாச்சுன்னு கஷ்டப்படுத்திட்டேன் மன்னிப்பு அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறீங்க. அப்படி எதுவுமே ஆகலையேங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் இந்த மாதிரி நேரத்தில் உன்னை பேசி அப்செட் பண்ணிட்டேன். சாரிடி, அப்படி நான் பேசிக்க கூடாது. எப்படி? ரொமான்டிக்கான பேசிக்க கூடாது. மன்னிச்சிரு பொண்டாட்டி, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு எப்பயும் மந்த்லி இந்த டேட்டில் தான் பீரியட்ஸ் வருமா, இல்லை முன்ன பின்ன தள்ளி போகுமா? அதுவா, கரெக்டாக தாங்க வரும். ஏன் கேட்குறீங்க? அடுத்த மாதம் இந்த டேட்டை குடிச்சு வச்சு உனக்காக நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருவேன். நீ ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன். சரியாடி? ம், இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ ஐயோ, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாதீங்க. ம், உங்கள் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய வழி இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். சரியாங்க? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுனால தான் ஃபீல் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாதம் மாதம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தானேங்க இருந்தேன். ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. ம், பாட்டி கீழே வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்களும் நீ காலேஜ் கிளம்பணுமா, நம்ம சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புவோங்க. சரியா? என் செல்லம் அழுகக்கூடாது. வீக்கெண்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ம், அதுக்கப்புறம் பழையபடி நம்ம ரொமான்டிக் கப்பலாக மாறிடுவோம். சரிங்களா? லூசு, அந்த அளவுக்கு கூட எனக்கு விவசாய இல்லை. எனக்கு எப்போ பீரியட்ஸ் முன்னும் உங்களுக்கு தெரிய வைக்கணும்ல, அதனால தான் சொன்னேன். இன்னும் ஒரு 4 நாள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ம், என் செல்லல முகத்தை இப்படி வச்சிருக்காதீங்க. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும் இந்த மாதிரி நேரத்தில். சரியா? அதெல்லாம் ஆஃபீஸில் இந்த டைமுக்கு கரெக்டாக ஜூஸ் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், போலாமா நம்ம? என்னமோ தெரில, இங்கே இருக்கணும்னு இருக்கு, உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்கு, உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே டபுள் மைண்டாக இருக்குடி. சரி சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் போவோம், அதுக்கப்புறம் அங்கே போய் மற்ற யோசிச்சுக்கலாம். சரியா? சரிடி வா, நம்மளால அவங்களுக்கும் லேட் ஆயிரும். வா போலாம். ம், கண்மணி, ஹேய் கண்மணி, உன்னை தாண்டி. கண்மணி, என்னாச்சுடி? இங்க பாரு. ஏய், என்னாச்சுமா? ஏன் கண்ணில் தண்ணி வந்திருக்கு? அழுதியா? இல்லை. அப்புறம் ஏன் கண்ணு கலங்கியிருக்கு? ஏன், என்னாச்சு? எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க,
இவ்வளோ நாள் உங்கள் கூட வீட்டில் இருந்தேன். இப்போ காலேஜ் போகணுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லூசு, நான் உன் கூட தானே இருக்க போறேன். ஒரே கிளாஸு. ம், திரும்பி பார்த்தா நீ தெரிய போற. அப்புறம் என்னடி, ஏன்டி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருக்க? ம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமேல் நீ ஃபீல் பண்ணவே கூடாது. தைரியமா இருக்கணும். நீ ஒரு அம்மா ஆயிட்ட. ம், இப்படி தைரியம் இல்லாம அழுதுட்டு இருக்கலாமா சொல்லு? என்ன இருந்தாலும் எனக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, எனக்கு கஷ்டமாக இருக்காதா சொல்லுங்கள். செல்லம், எனக்கு எல்லாமே புரியுதுடா. உன்னோட வருத்தம், ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. இவ்வளோ நாள் ஒட்டுக்கா ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி தானடா, புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் அங்கே என்ன நல்லா பார்த்துப்பீங்கல்ல? ம். உன்னை பார்த்துக்காம எப்படி இருப்பேன்? ம், ஏன் இப்படி அதை இதையும் யோசிக்கிற? ஆமாம், இன்னைக்கு ஏன் சாரி கட்டாமல் சல்வார் போட்டிருக்க? இல்லை, அது வீட்டில் இருக்கும்போது சாரி ஓகே. காலேஜுக்கு இது வரைக்கும் நான் சாரி கட்டிட்டு போனதில்லை இல்லைங்க. இந்த கஸ்டம்லேயே போய் போய் பழகிட்டேன். அது என்னமோ புதுசாக இது பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. அதனால தான் சுடிதார் எடுத்து போட்டேன். இப்போ ஓகே, வயிறு பெருசாகும் போது என்ன பண்ணுவியா? சாரியாக இருந்தால் தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு இன்னொரு 3-4 மாதம் இருக்குங்க. 3 மாதம் எப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வயிறு தெரியும். அப்போ நான் மாறிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, உனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதையே போட்டுக்கோ. நான் சொல்லஞ்சிட்டு எதையும் மாற்றிட்டு இருக்காத. இப்போ கிளம்புமா, டைம் ஆயிடுச்சு. போகலாங்க. அவங்க அக்காவும் கிளம்புறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம போயிட்டு பாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். பாட்டி லஞ்ச் பேக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கண்மணி, காரில் தான் போகிறோம். ம், எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? இனிமேல் பஸ்லலாம் அலைஞ்சு திரிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஹாப்பியாக காரில் போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம். சரியாடி? ம், சரி. எனக்கு சரி போடல, நம்ம கீழே போகலாம். இதுதானே வேண்டாங்கிறது. லூஸு, உன்னை திருத்தவே முடியாது. சரி, போகலாம் வா. என்னங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன கைவிட்டுற மாட்டீங்களே, என்னை விட்டும் போயிட மாட்டீங்கள. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. நீ நான் நம்ம குழந்தெல்லாம் சேர்ந்து எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிருக்கவ. ம், வா கிளம்புவோம். ம், சரிங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நேரம் இல்லையா? இன்னும் என்னதான் பண்ணுதுங்களா அந்த பிள்ளைங்க? பாட்டி வந்துட்டோம் பாட்டி. உங்க பேத்தி ரெடியாகிறா 1 மணி நேரம் ரெடியாகிறா. அப்படி மேக்கப் போடுறா. கட் பண்ணி உன்னை யாரும் இந்த துணி போட சொன்னது? புடவை கட்ட வேண்டியதானே? உனக்கு என்ன சொல்லிட்டே இருக்கணுமா? சின்ன பிள்ளை என்ன நீங்க? எதுக்கு சுடிதார் போட்ட? ஐயோ பாட்டி, அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சுடிதார் போட்ட இப்போ என்ன பாட்டி? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புடவை கட்டிக்கிறேன். இப்போ இருந்தே ஏன் பாட்டி தேவையில்லாம நம்மளே காலேஜில் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி? ஆமா பாட்டி, இப்போ புடவை கட்டிட்டு திடீர்னு போனான்னு வச்சுக்கோங்க, என்னன்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாத நாங்கள் இப்போ தான் மேரேஜ் பண்ணவங்கன்னு தெரியும். அப்புறம் இதுவே ஒரு பேச்சு பொருளாக ஆயிரும் பாட்டி. காலேஜில் அப்புறம் எல்லாரும் இவ்வளோ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வயிறு தெரியதான் போகுது. காலேஜ் எல்லாத்துக்கும் இது தெரியதான் போகுது. இதை மூடி மறைக்க என்ன இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? புடவை கட்டிட்டு போனா இவன் என்னமோ இப்படி பேசுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி பாட்டி, கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசுங்களேன். கோவப்படுற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை பாட்டி. அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டு விடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும்பாங்க. நீங்கள் என்னடான கடுகு மாதிரி டபன்னு பொரியுறீங்களே. எல்லாம் கேளுங்க, இந்த பாட்டி எதுக்கட்டாலும் என்ன இப்பெல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆமாடி, நீ பண்றதெல்லாம் அந்த லட்சணத்துல தான் இருக்கு. சொன்ன பத்தி எதையுமே கேட்க மாட்டேன்னு இருக்க. பாட்டி வீட்டுல இருக்கும்போதுதான் பாட்டி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிற வழி பாரு. பாருபட்டி நான் புடவை கட்டவே மாட்டேன்னு சொல்ல வரல. இப்போதைக்கு வேணான்னு தான் சொல்றேன். காலேஜ் முடிஞ்ச லீவ்ல இப்பதான் போறோம். அதுக்குள்ள நீ ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சா என்ன பாட்டி நியாயம்? பாட்டி, நீங்க அவளுக்கு பாட்டி இல்ல, மாமியார். எங்க அம்மா இடத்த நீங்க ஃபில் பண்ணிருக்க போலயே. ஆமா மாப்ள, இப்படிதான் நடந்துக்கணும்னா வேற வழி இல்ல, நடந்துதான் ஆகணும். இவ அப்பதான் சொன்ன வச்சு கேப்பா. ஐயோ கடவுளே. சரி பாட்டி, லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணிட்டியா? டைம் ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணி கார்ல வச்சுட்டேன். கார்ல தானே போறீங்க? ஆமா பாட்டி, கார்ல தான். அக்கா மாமா இன்னும் வரலையா? என்னமோ இன்னும் காண மாப்ள, என்னன்னு தெரியலையே. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. அவில ஏதோ ஆபீஸ்க்கு போகணும் நாங்க. பாட்டி, நாங்களும் வந்துட்டோம். மாமா, ஏன் மாமா லேட்டு? உங்க அக்கா குளிக்க லேட் பண்ணிட்டாடா. அண்ணா, மறுபடியும் எப்பனா வருவீங்க? நீங்க இருக்கும்போது வீடே ஒரு மாதிரி கலக்கலன்னு ரொம்ப ஜாலியா இருந்தது. எப்பனா வருவீங்க? வீக்கெண்ட்ல வரீங்களா? ஆமா தம்பி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை கண்மணி சொல்லிட்டா. கண்மணி, பாட்டி கண்டிப்பா நாங்க இன்னொரு டைம் வரோம். ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்க சொல்லாம கொள்ளாம நாங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. பாக்கலாமாமா எப்பதான் வரீங்கன்னு. ஏய், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா வரேன்டா. கண்டிப்பா அக்காவை கூட்டிட்டு வாங்கண்ணா. ம், கண்டிப்பாமா. உடம்ப பாத்துக்கோ சரியா? நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடு. கடையில எல்லாம் சாப்பிடாத. ஜங்க் ஃபுட் தொடவே கூடாது நீ. எப்படி தொடுவா தம்பி? கையை முடிச்சிட மாட்டேன். ஐயோ பாட்டி, அந்த அளவுக்குலாம் பண்ண வேண்டாம். நீங்க வாயில சொன்னாலே கண்மணி கேட்டுக்குவா. ஏன் கண்மணி? ஆமாண்ணே, இந்த பாட்டி இப்படிதான் என்ன கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க.
என்ன பண்றதுமா, நீயும் அப்படிதான் இருக்க. அதான் பாட்டி உன்னை விரட்டிட்டே இருக்காங்க. ஆமா ஆமாம்மா, கொஞ்சம் கண்மணி குறும்புதான். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. பாட்டி அதனால இப்படி திட்டி திட்டி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆமா, நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. திட்டுறத அன்னைக்கும் நம்ம தப்பா எடுத்துக்கவே கூடாது. கண்டிப்பாண்ணே. என்னாச்சு தம்பி, உங்க பொண்டாட்டி என்ன காணோம்? வந்துருக்கா பாட்டி. பாட்டி, நானும் வந்துட்டேன். ஆண்டியா கண்ணே, அவன்ற பேர் என்ன சொன்ன? ரேஷ்மா பாட்டி. ரேஷ்மா கண்ணே, இது நான் கொடுத்த புடவையா? உனக்கு அருமை நச்சுன்னு இருக்குதேம்மா. பரவாயில்லையே, நான் ஏதோ யதார்த்தமா எடுத்து கொடுத்தேன். உனக்குன்னு தச்ச மாதிரி அம்சமா இருக்குமா? ஆமா பாட்டி, நானும் அதே தான் சொன்னேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புடவை இவளுக்கு கொடுத்ததுக்கு. இவளுக்குன்னு இந்த புடவை தயாரிச்ச மாதிரி இருக்கு பாட்டி. ஆமா, கியூட்டா இருக்காக்கா அந்த புடவையில. தேங்க்ஸ்டா, பாட்டி செலெக்ஷன் தான். ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்குமா. அக்கா, இந்த சாரியோட ஆபீஸ் போங்களேன். போய் ட்ரெஸ் மாத்துறீங்களா? ஆபீஸ்க்கு நான் கோட் சூட் தான் போடுவேன். சரி ஓகே, இனிமே சாரியே கட்டிட்டு போலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, இவர் சாரி தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, இதே நீ கட்டுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, இனிமே ட்ரெஸ் கோட மாத்திர வேண்டியதான். இது பொண்ணு இங்கே ஒண்ணு நிக்குதே. பாட்டி, கொம்பு நின்று பாட்டி. என்ன கண்மணியே, பாட்டி ஏதோ திட்ட மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். பாட்டி புடவை கட்டுங்கிறாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அம்மா கண்மணி, இனிமேல் சாரியை வியர் பண்ணிக்கோ. ஏன்னா டைட்டான ட்ரெஸ்லாம் போட்டின்னு வச்சுக்கோ, வயிறுகிட்ட ரொம்ப டைட்டாக இருக்கும். அது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். குழந்தை உள்ள இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ. தமிழ் சொன்னேன், இதை சொன்னது தான் என்கிட்ட சண்டைக்கு வரா. என்னம்மா இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்றும் சொல்கிற கொள்ளி இல்லை. இல்லையா பாட்டி, கண்மணி சின்ன பொண்ணு தானே, போக போக கற்றுக்குவா. சரி பாட்டி, நாங்கள் கிளம்புறோம். நேராயிட்டே இருக்கு. ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைம் போகணும். ஆல்ரெடி ரொம்ப நாள் லீவ் போட்டோம். என்ன தம்பி, உங்க ஆஃபீஸ் தானே போறீங்க, ஓனரே நீங்க தானே, அப்புறம் எப்படி பயப்படுறீங்க? அப்படி இல்லை, நான் எப்பயுமே பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுறவ பாட்டி. கரெக்டான டைமிங்க்கு மற்றவங்க இருக்காங்களோ இல்லையோ, நான் இருக்கணும்னு நினைப்பேன். அதை தான் இவரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாம கரெக்டாக இருந்தால் தானே பாட்டி நமக்கு கீழே இருக்கவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதை தான் சொல்ல வராங்க. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, சாடிக்கேற்ற மூடி தான், அருமையான ஜோடி. புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான்பா. சரி, உங்க நேரத்தையே நான் வீணா கட்டி எல்லாம் கிளம்புங்க. இவங்களுக்கு காலேஜுக்கு போகணும், நீங்களும் கம்பெனிக்கு போகணுங்கிறீங்க. போயிட்டு எல்லாரும் கண்டிப்பா லீவ் நாள் வந்துடணும். சரியாப்பா? கண்டிப்பா வரேன் பாட்டி. அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு இருந்தேன். இதான் சரியான நேரம். 5ஆம் மாசம் நீ தான் என்ன வளகப் பண்ணணும். பாட்டி, என்ன சொல்றீங்க? நானா? வாங்கண்ணே, வேலையில நாத்தனா முறைக்கு நீ போடுகண்ணே. நீ முதல்ல வளகப் பண்ணி விடு, அதுக்கப்புறம் அடுத்த இது நான் பண்ணிக்கிறேன். சரியாமா? வளகப்பு எங்க வழக்கப்படி நாத்தனா தான் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்றேன். ஓ அப்படியா பாட்டி? பரவாயில்ல, விடுங்க, தூள் கிளப்பிடுவோம். பாட்டி, இப்போ 3 மாசம் தான் நடக்குது. இன்னும் 2 மாசம் இருக்கு. 2 மாசம் கழிச்சு வளகாப்பு உன் பொண்டாட்டி கையால பண்ணணும், அதைத்தான் சொல்றேன். கண்டிப்பா பண்ணிடலாம். நம்ம தங்கச்சி வளகாப்பு, மாப்பிள்ளை வளகாப்பு பண்ணாம இருப்போமா? சமைச்சல விடுங்க. சரி கண்ணே, சரி கிளம்புங்க. ஏய் கண்மணி, போயிட்டு வரேன்டா. சரிக்கா. மாமாக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போடு, இழைச்சிட்டு போறாரு. பாத்துக்கிறேன். கண்மணி நல்லா பாத்துக்கோ, நல்லா வாங்கி கொடு, சரியா? சரிக்கா, கால் பண்றேன். சரிடா. என்னங்க, கிளம்பலாமா? சரி மாப்பிள்ள, கண்மணி போயிட்டுறமா, உடம்பு பாத்துக்கோ. சரிங்கண்ணா. சரிடி, கிளம்பலாவா? பாட்டி, நாங்களும் கிளம்புறோம். ரெடி, பத்திரம். ஏதாவது கடையில வாங்கி சாப்பிடாத, சூடான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது, சரியாம்மா? சரி பாட்டி, அப்ப போயிட்டுறான். நீயும் சாப்பிடு பாட்டி, சாப்பிடாம இருக்காத. சரிம்மா, பாட்டி சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள பத்திரம். எங்க பாட்டி, கிளம்புறோம். சரி மாப்பிள்ள. எல்லாரும் கிளம்புனது வீடு அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இனி இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தான் தனியாக இருக்கணும் சாயங்காலம் வரைக்கும். சரி, கிடக்கிற வேலையெல்லாம் போய் பார்ப்போம். என்னடி வாய் எடுத்து போய் நிற்கிறேன்? என்னங்க இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? ஏங்க அப்போ இத்தனை நாள் போடவே இல்லை? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலாடாதா வந்துக்கா, நான் நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு. யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? நீங்களே சொல்லுங்க. ட்ரெஸ் என்ன பறந்தா வீட்டுக்குள்ள வந்திருக்கோம்? என்னங்க உங்க நியாயம்? கடவுளே, யாராவது நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களான்னு பாக்குறேன். யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கே ஒன்றும் புரியல. என்னோட ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, வேற வழி இல்லாம இதை எடுத்து போட்டுட்டு இப்ப சுத்த வேண்டியதா இருக்கு. அதை தான் சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இனிமே இந்த மாதிரியே போடுங்க, அப்பதான் நீங்களும் கொஞ்சம் அழகா இருப்பீங்க. உன்கிட்ட போய் சொல்ற மாதிரி. அம்மா அம்மா, இங்க கொஞ்சம் வாமா. வேணும்னாலும் அத்தை கிட்டே கேளுங்க, நான் சொன்னாதான் நம்ப மாட்டேங்க. சரி, எங்க கிளம்பியாச்சா? ஆமாங்க, துளசி வீட்டுக்கு போறேன்னால அதான் கிளம்பிட்டேன். அங்க உள்ள பிரச்சனையை நீ போய் தான் சரி பண்ணுமா என்ன? நான் நேத்தே சொல்லிட்டேன், திரும்ப அதை ஆரம்பிக்காதீங்க. சரி சரி, நீ என் கூட சண்டை போடாத. அம்மா வரட்டும், நானும் வயக்காட்டி கிளம்புறேன். வயக்காட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸா? சரி ஓகே. அகிலா, என்னடா அது? என் பையனா அது? அட கடவுளே, ஆள் அடையாளமே தெரியலையே. எப்படா எடுத்த இந்த ட்ரெஸ் எல்லாம்? போச்சு, அத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப எடுத்தேன்னு கேக்குறேன். அம்மா, ஏற்கனவே கெட்ட கோவத்துல இருக்கேன், தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. அகிலா, ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. உண்மையுமே வேட்டி சட்டையில பார்த்து இதுல பார்க்கவும் ஆள் என்னமோ கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்க. அருமையா இருக்கு. நீ ஏத்து கொஞ்சம் உண்மையை சொல்றியா? டேப், நான் பொய்யா சொல்றேன், உண்மையை தாண்டா சொல்றேன். நல்லா இருக்குடா உனக்கு இந்த ட்ரெஸ். ஐயோ அது இல்ல, என் கபோர்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் யாரு தூக்கி போட்டு ஒரே பேண்ட் சட்டையா அடிக்க வச்சிருக்கீங்க? யாரு பார்த்த வேலை?
யார் பார்த்தவளையா? நீ தான் எடுத்திருப்ப. இது என்ன திடீர்னு ஏன் மேலே பள்ளிய போடுற? அம்மா போய் சொல்லாதீங்கம்மா. எனக்கு என்னமோ உங்க மேல தான் டவுட்டா இருக்கு. அவந்திகா நேற்று அங்கே தான் படுத்திருந்தா, அதனால அவ எடுத்து வைக்க வழி இல்லை. உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே ஏதோ பண்ணிருக்கீங்க. அட லூஸ் பையில போடா, நான்லாம் எதுவுமே பண்ணல. நீ வேற. நானும் அவ்வளோ கிளம்பிட்ட துளசி வீட்டுக்கு போயிட்டு வரான். சாப்பாடு மதியானம் வந்து போட்டு சாப்பிட்டுக்கோ, சரியா? அம்மா அங்க என்ன பிரச்சனை ஆனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடிமா, நான் வந்துடுறேன். பிரச்சனையா? ஐயோ பிரச்சனைன்னு சொல்ல வரல அத்தை, சும்மா சொல்றாரு. ஏதாவதுனா கூப்பிடுங்கிறாரு, அவ்வளோதான். ஏற்கனவே உன் பொண்டாட்டி அங்கே போகணும் வந்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. நீ வேற பிரச்சனை கிச்சனைங்கிற. சரி போய் பார்த்தா தானே தெரியும். ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். சரிடா, அப்போ நாங்கள் கிளம்புறோம், நேராயிட்டே இருக்கு. ம் சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அம்மாடி கிளம்புவோமா? அதான் வாங்க கிளம்புவோம். சரிம்மா. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கிளம்புறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. ம். இது என்ன மேட்சுக்கா, எப்படி இதெல்லாம் மாறும்? ஒண்ணுமே புரியலப்பா. சரி நம்ம கிளம்புவோம். ட்ரெஸ்ஸுங்கிறது எதா இருந்தா என்ன, வேட்டி சட்டையா இருந்தா பேண்ட் சட்டையா இருந்தா என்ன, போட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். அவந்திகா ஒரு நிமிஷம் நில்லுமா. ஏத்த அம்மாடி விளையாடாத, உண்மையை சொல்லு. நீ தானே துணியெல்லாம் மாற்றி வச்ச? ம் அத்தை, எனக்கு என்னமோ உண்மையில தான் டவுட்டாக இருக்கு. நீ தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. உண்மையை சொல்லு. அது வந்து எம்மாடி சொல்லுமா, அத்தைக்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எப்படி அத்தை கண்டுபிடிச்சிங்க? இல்லைம்மா, அவன் இந்த மாதிரி துணி போடுறான்னு சொன்னா கூட போடவே மாட்டான். அதுதான் எனக்கு சந்தேகம். அவனா போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கேன்னு தெரியும், அதை வச்சு தான் கேட்டேன். நான் இதெல்லாம் எப்போயே எடுத்து வச்சதா? அவட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுங்கன்னு. போடவே மாட்டேன்னாரு. அதனால தான் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? ஒரு நைட்டு தூங்கும் போதே அவரோட ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டேன். அவர் யாராவது என் ட்ரெஸ்ஸை மாற்றினது, இது எப்படி வந்தது அது எப்படி வந்ததுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அதை இதையும் சொல்லி அவரே புலம்பிட்டு இருந்தாரு. நான் வேணும்னே நடிக்காதீங்க, நீங்களே மாற்றிட்டு இப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லி சமாளிச்சுட்டாத்த. அப்படியாம்மா, சரி சரி, அதான் என்னடான்னு பார்க்குறேன். உன்னை தாண்டி வேற யாரும் அந்த ரூம்குள்ளே போவா? நீ பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவன் பண்ணியிருக்கணும். அவன் பண்ணலை, அப்போ நீ தானே பண்ணியிருக்க. ஆமாத்த, நானே தான். இப்போ எப்படி உங்கள் பிள்ளை ஜம்முன்னு இருக்க? அப்படியா? ரொம்ப அருமையாக இருக்காம்மா. பரவாயில்ல, நீ வந்து தான் அவனை மாற்றணும்னு இருந்துருக்கு. சரி எம்மாடி, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையா துளசி வீட்டில்? நான் அதை என்னன்னு தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அங்கே போய் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் சொல்லி அவங்க மனசை காயப்படுத்த விரும்பல. எம்மாடி அவந்திக்கா, உங்ககிட்ட தாம்மா கேட்குறேன். வாங்கத்த, இப்போ அங்கே தானே போகிறோம், பார்த்துக்கலாம். நீ சொல்ல சொல்ல எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. சரி கொஞ்சம் வேற சார் நடமா, போய் என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்கத்த. துளசி எதுவும் வார்த்தை விடாமல் இருந்தானாவே போதும். மாப்பிள்ளையும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு. இவ்வளோ பதிலுக்கு ஏதாவது வார்த்தை விட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். சீக்கிரமா போய் பார்க்கணும். எம்மாடி போமா, நின்றுட்டே இருக்க. சரிங்கத்த. ராசு ராசு. என்னம்மா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலங்கத்திலே கத்திட்டு கிடக்குறீங்க. ஆஹா, கச்சேரி கதை கட்ட ஆரம்பிச்சிருச்சு போலே காலங்கத்தாலேயே. ஏய், துளசி எங்கடா? வீட்டில் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், துளசியை காணோம். எங்க போனா? அண்ணத்தான் கேட்டுட்டு இருக்கேன், துளசி எங்க போனா? ஏண்டா, அவன் இம்பிட்டு தூரம் கத்திட்டு கிடக்கால, துளசி எங்கன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க? துளசி வீட்டை விட்டு போயிட்டாமா, போயிட்டா. நம்மளே அதிர்ச்சி ஆகிற மாதிரியே வாயை வச்சுக்குவோம். என்ன என்ன சொன்ன பண்ணி? துளசி வீட்டை விட்டு போயிட்டாளா? டேய் ராசு, என்னடா சொல்ற நீ? ஆமாமா, துளசி வீட்டை விட்டு போயிட்டா, நைட்டே போயிட்டா. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவ போனதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கம்மா. டேய் உன்ன இப்ப என்ன எதுக்கு அடிக்கிறா? என்ன எதுக்கு அடிக்கிறா? நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு என்ன அடிக்கிற நீ? என்னடா நடந்தது? நைட்டு என்ன நடந்தது? துளசி கூட சண்டை போட்டியா? ஏன் நான் சண்டை போட்டா அவ வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா? சொல்லுங்கம்மா. அப்ப நீ சண்டை போட்டிருக்க, அப்படித்தானே? என்னோட பேசி அனுப்பி வச்ச அந்த பிள்ளைய சொல்லுடா. மாசமா இருக்க பிள்ளைய கஷ்டப்படுத்தாத உன்ட்டு 1000 டைம் சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ அவகிட்ட சண்டை போட்டிருக்க, அப்படித்தானே? என்ன பேசி அவளை அனுப்பி வச்ச? சொல்ல போறியா இல்லையாப்பா? அடிச்சு நிறுத்துங்கம்மா, என்னால எல்லாம் அவ கூட வாழ முடியாது. அதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அப்படி என்னடா துளசி தப்பு பண்ணா? சொல்லுடா சொல்லு. அவ கொழுந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினைச்சா, அது ஒரு குத்தமா? இல்ல வேற ஏதாவது சண்டை போட்டியா? என்னம்மா, நேற்று நீங்களும் தான் அவளை திட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? ஓ, அப்ப உங்களுக்கு என்னை விட அவ தான் முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? வீட்டில் யாராவது இருக்கீங்களா? சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, மாப்பிள்ள உள்ள வரட்டுங்களா? பாருமா, எதையும் கட்டிக்க கூடாது, அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். எப்படிடா, எப்படி மறைக்க முடியும்? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரிடா,